நக்ஷத்ரா பூஜா ஆயில் வழங்கும் விளக்கேற்றும் நேரம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. என் அன்பு ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். மார்கழி மாதம் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஆண்டாள் ஞாபகம் வரும். இறைவனே சொல்கிறான், மாதங்களில் நான் மார்கழியாக இருப்பேன். அது சூரியன் பிரவேசிக்கும் காலத்தை வச்சு சித்திரை மாதம் முதல் மாதம்னு சொன்னாலும் இறைவனே விரும்பும் மாதம் மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதத்துக்கு உண்டான சிறப்பு, அமாவாசை, பௌர்ணமி இதையெல்லாம் சேர்றதை விட ஒரு மாதத்தில் ஒரு நட்சத்திரத்தில் யார் பிறக்கிறார்களோ, யார் வாழ்ந்து காட்டுகிறார்களோ, அந்த மாதத்தில் யாரெல்லாம் சாதனை செய்கிறார்களோ அந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் ஆண்டாளுடைய சிறப்பு இந்த மார்கழி மாதத்தில் வெளிப்படுது. மற்ற 11 மாதங்கள் அவங்க கோயிலுக்கு போகலையா, மற்ற 11 மாதங்கள் அவங்க பாசுரம் பாடலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கெல்லாம் விளக்கம் தானே. விநாயகரை வழிபட்டு இந்த நிகழ்ச்சியில் போவோம். ஆண்டாளுடைய சிறப்பு, மிகப்பெரிய சிறப்பெல்லாம் பார்ப்போம். முதல்ல விநாயகர் பாடலை கேளுங்க. விநாயகனே வினை தீர்ப்பவனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே, பேரமுகத்தோனே ஞான முதல்வனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே. பொதுவாக நம்ம கோவிலுக்கு போகிறதா இருந்தால் இன்றைக்கி கூட நம்ம பார்த்திங்கன்னா நாம் மட்டும்தான் கோவிலுக்கு போவோம். இல்லைன்னா நம்ம குழந்தைங்க ஒய்ஃபை கூட்டிக்கிட்டு கோவிலுக்கு போயிட்டு வருவோம். ஒரு அர்ச்சனை, அபிஷேகம் இதெல்லாம் நம்ம செய்வோம். இந்த மாதிரி விடியற்காலையில் 4:30 மணிக்கு எழுந்து ஜம்முன்னு குளிச்சுட்டு ரொம்ப அற்புதமாக தலைவாரி பூச்சூடி, அந்த பூ கட்டுற அழகு இருக்குது பாருங்கள், ஆண்டாளுக்கு மட்டும்தான் வரும். அந்த ஆண்டாள் எப்படியெல்லாம் கட்டி அந்த பூவை இறைவனுக்கு கொடுத்தாலோ அப்படித்தான் இன்றைக்கி கூட திருப்பதியில், ஸ்ரீரங்கத்தில் எல்லாரும் கொடுக்குறாங்க. அப்போ முன்னோடியாக இருந்தது யார்?
தனக்கு பூச்சூடி இறைவனுக்கே கொடுத்தாள். ஏன்னா பாமாலையோடு பூமாலையும் கட்டி, இந்த பாமாலையும் நீங்கள் கேட்கணுன்னா நம்ம எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கணும். இதோ உங்களுக்காக இந்த பாடல்.
நாம் ஒருத்தர் தான் கோயிலுக்கு போகிறோம். ஆனால் ஆண்டாள் நல்லா கவனித்து பாருங்கள், அந்த ஊரையே தட்டி எழுப்புகிறாள். எல்லாரும் எழுந்துருங்க, என்ன படுத்துக்கிட்டு இருக்கீங்க, காலையில் தூங்கிட்டு இருக்கீங்க, என்னுடைய பெருமாள் வந்திருக்காரு, என்னுடைய பெருமாளை நான் சேவிக்க போகிறேன், என்னோட சேர்ந்து நீங்களும் அனுபவிங்க. ஆழ்வார்களில் ஒருத்தி, பெண்களில் ஒருத்தி, பெண்களுக்கு தலைமகள், தாயாக விளம்புகள். அப்படிப்பட்ட ஆண்டாள் தான் மட்டும் அனுபவிக்கல, நான் பார்த்த என்னுடைய பெருமானை நீங்களும் பாருங்கள், எல்லாரும் எழுந்து வாங்க. எப்படி? இப்போ நம்ம கோவிலுக்கு போனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா என்னென்னவோ ட்ரெஸ்ஸு, ஆண்கள் பார்த்திங்கன்னா லுங்கிலாம் கட்டிட்டு போகிறாங்க, பெண்கள் பார்த்திங்கன்னா நைட்டிலாம் போட்டு போகிறாங்க. ஆனால் ஆண்டாளுடைய அந்த நேச்சர் எப்படி அவங்க கோயிலுக்கு போனாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அழகாக பூச்சூடி அன்னைக்கு பூத்த அந்த மலர்களை வாடாமல் அருமையாக பூ தொடுத்து, எல்லா ஆடைகள், அற்புதமான ஆடைகள், நிதானமான அழகான அந்த புடவை கட்டி நகைகள்லாம் போட்டு பூரண பூஷணியாக, லக்ஷ்மி இல்லையா, லக்ஷ்மியே ஆண்டாளாக பிறந்திருக்கிறாள். அப்போ மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு எவ்வளோ அழகா ஒரு லக்ஷ்மியே நம்மளை எல்லாம் தட்டி எழுப்பி வாங்க கோவிலுக்கு போகும்போது அங்கே இறைவன் இருப்பானா அப்படின்னா நிச்சயமாக இருப்பான். ஏன்னா 30 பாசுரங்க, 30 நாள் இறைவனை கண்டாள் அப்படின்னா நாம் இந்த பாட்டை பார்த்தோம்னாலே ஆண்டாள் நம்ம கண்ணெதிரில் நிற்பாப்லையே. கண்ணா 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 கோதையின் திருப்பாவை வாசகன் எம்பாவை கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தான், கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தான். மாதவ பெரியாழ்வார் மன்னவர் குலத்தாழ்வார் ஓதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தான், ஓதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தான். கோதையின் திருப்பாவை வாசகன் எம்பாவை கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தான். வாரணம் அணியாக பலம் வரும் மணநாளில் மாதவன் வடிவாக கண்ணன் வந்தான், மாதவன் வடிவாக கண்ணன் வந்தான். மார்கழி பனி நாளில் மங்கையர் இடம் தோளில், மார்கழி பனி நாளில் மங்கையர் இடம் தோளில் கார்குழல் வடிவாக கண்ணன் வந்தான், கார்குழல் வடிவாக கண்ணன் வந்தான். ஆவணி பொன்னாளில் ரோகிணி நன்னாளில் அஷ்டமி திதி பார்த்து கண்ணன் வந்தான், அஷ்டமி திதி பார்த்து கண்ணன் வந்தான். அந்தியில் இடம் மாறி சந்தியில் முகம் மாறி, அந்தியில் இடம் மாறி சந்தியில் முகம் மாறி சிந்தையில் சிலையாக கண்ணன் வந்தான், சிந்தையில் சிலையாக கண்ணன் வந்தான். பொன்மகள் பாஞ்சாலி பூங்குயில் தனை காக்க தென்றலின் வடிவாக கண்ணன் வந்தான், தென்றலின் வடிவாக
ஓர்முக பார்த்தனின் புயங்களை காத்திட இதையின் வடிவாக கண்ணன் வந்தான். இதையின் வடிவாக கண்ணன் வந்தான். ஏழை குச்சேலனுக்கு தோழமை தாழ் தந்து வாழ வைப்பேன் என்று கண்ணன் வந்தான். வாழ வைப்பேன் என்று கண்ணன் வந்தான். வாழிய பாடுங்கள் வலம் வந்து தேடுங்கள். வாழிய பாடுங்கள் வலம் வந்து தேடுங்கள். வந்து நிற்பான் அந்த கண்ணன் என்பான். வந்து நிற்பான் அந்த கண்ணன் என்பான். கோதையின் திருப்பாவை வாசகன் எம்பாவை கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தான். கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தான். மாதவ பெரியாழ்வார் மன்னவர் குலத்தாழ்வார் ஓதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தான். ஓதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தான். தனக்குன்னு ஒரு தனியான ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸு அந்த காலத்துலேயே. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மாடலிங்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி ட்ரெஸ் பண்ணணும், இப்படி போகணும், அப்படி போகணும். அவங்க என்ன அழகாக நமக்கு வழி காமிச்சிருக்காங்க பாருங்கள். கருப்பு ஆடைகள் இல்லாமல் அற்புதமான அந்த கலர் பூக்கள்லாம் வச்சு, காகித பூக்கள் இல்லாமல் நிஜமான பூக்களை வச்சு மாலை தொடுத்து அந்த நிறங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை தொடுத்து அழகாக பூச்சூடி ஆண்டாள் கொண்டையினே போட்டு. ஏன்னா நான் எங்கே நின்னாலும் எனக்குன்னு ஒரு தனியான ஒரு நேர்த்தி வேணும். எங்கே போனாலும் என்னை கண்டுபிடிக்கணும். அதோ இருக்கிறாங்க பாருப்பா ஆண்டாள் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். எவ்வளவு பேர் இருந்தாலும் சரி. இப்போ கூட நம்ம டிவிலெல்லாம் ஆங்கர் பண்ணுறோம். எங்களுக்குன்னு ஒரு நிற ஷர்ட் இருக்குது பாருங்கள். ஏன்னா அந்த லுக்குக்காக அவங்க போட்டிருக்கிற அந்த ஆடைகள், நகைகள், பூக்கள், அலங்காரங்கள், கொண்டைகள், இது எல்லாம் யாருக்காக? பின்வரும் சந்ததிகள் நமக்காக. இப்படி நீங்கள் அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கின்னு ஒரு நிதானத்தோட, இறை பக்தியோட, ஞானத்தோடு போடணுன்னா இந்த பாட்டையும் முணுமுணுத்துக்கிட்டே போனால் நிச்சயமாக ஸ்ரீமன் நாராயணன் எதிரில் தான் வந்து நிற்பார். அழகிய மலை மீதில் ஒரு வேங்கடம், அது அடியவர் மனம் நாடும் திருவேங்கடம். அழகிய மலை மீதில் ஒரு வேங்கடம், அது அடியவர் மனம் நாடும் திருவேங்கடம். அலமேலு மங்கையுடன் ஸ்ரீ வெங்கடேசன் வருவோர்க்கு அருள் சிந்தும் வைகுந்தம். வருவோர்க்கு அருள் சிந்தும் வைகுந்தம். அழகிய மலை மீதில் ஒரு வேங்கடம், அது அடியவர் மனம் நாடும் திருவேங்கடம். கோபுரங்கள், அதன் கீழ்ப்புறத்தில் பொங்கும் நீர் குளங்கள். நாற்புறமும் தங்க கோபுரங்கள், அதன் கீழ்ப்புறத்தில் பொங்கும் நீர் குளங்கள். காண்கின்ற இடமெல்லாம் அற்புதங்கள், காண்கின்ற இடமெல்லாம் அற்புதங்கள். அது தொழுவது வெங்கடேசன் பொற்பதங்கள், அது தொழுவது வெங்கடேசன்
பனித்துளிகள் கேழில் திருப்பதி மலையில் தான் உறங்கும். மார்கழி மாத பனித்துளிகள் கேழில் திருப்பதி மலையில் தான் உறங்கும். தேன் சொரியும் வண்ண பூவினங்கள், தேன் சொரியும் வண்ண பூவினங்கள் என்றும் மாதவன் புகழ் பாடி மனம் வீசும், என்றும் மாதவன் புகழ் பாடி மனம் வீசும். அழகிய மலை மீதில் ஒரு வேங்கடம், அது அடியவர் மனம் நாடும் திருவேங்கடம். அழகிய மலை மீதில் ஒரு வேங்கடம், அது அடியவர் மனம் நாடும் திருவேங்கடம். அலமில் மங்கையுடன் ஸ்ரீ வெங்கடேசன் வருவோர்க்கு அருள் சிந்தும் வைகுந்தம். அலமேல் மங்கையுடன் ஸ்ரீ வெங்கடேசன் வருவோர்க்கு அருள் சிந்தும் வைகுந்தம். அழகிய மலை மீதில் ஒரு வேங்கடம், அது அடியவர் மனம் நாடும் திருவேங்கடம். எத்தனையோ ஆழ்வார்கள் ஊரெல்லாம் இறைவனது பெயர் பாடி புகழ் பாடி இறைவனை தரிசித்தார்கள். ஆனால் ஆண்டாள் இருக்கும் இடத்துல இறைவனே தேடி வந்தார். ஆண்டாளை பார்க்கணுங்கிறதுக்காக, ஏன்னா அலங்கார பூஷினியாக இங்கே லக்ஷ்மி காட்சி தரார். தனி ஒருத்தியாக இல்லை, அந்த ஊர் மக்களை எல்லாம் கூட்டி காலையில் அந்த விடியற்காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எல்லாரையும் தட்டி எழுப்பி, இதை நல்லா கவனிக்கணும், தன்னை மட்டும் அலங்காரப்படுத்தவில்லை, அந்த இடத்தையே இடசுத்தி பண்ணி சாணம் போட்டு மெழுகி பெருக்கி சுத்தம் பண்ணி அழகான கோலம் போட்டு, என்னுடைய நாராயணன் வரப்போகிறான், என்னுடைய கிருஷ்ணன் வரப்போகிறான், என்னுடைய பெருமாள் வரப்போகிறார், நான் வீதியில் அந்த பாசுரங்கள் பாடிட்டு போகும்போது என்னுடனேயே பெருமாள் வருவார் அப்படின்னு அந்த பக்தியோட பெருமாள் வரும்போது கோலங்கள்லாம் இருக்கணும் அப்படின்னு அந்த ஊர் மக்களை எல்லாம் சொல்லி கோலம் போட வைத்து அழகான அற்புதமான விதவிதமான கோலங்கள்லாம் போட்டு பெருமாளுக்கு ஆசை காட்டுகிறாள். எங்கள் மக்கள் எல்லாம் உன்னை பார்க்கறதுக்கு ஞானத்தோடு காத்திருக்கிறார்கள் அப்படின்னு பாசுரத்தில் சொல்லுகிறாள். அப்படிப்பட்ட பாடல் இந்த பாடல். भज गोविन्दं भज गोविन्दम्
జటలి ముండి ఉనర இப்போ பொதுவாகவே நாகரிக உலகத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ கவிஞர்கள் பொண்ணை கொடு பொருளை கொடு இதை கொடு அதை கொடுன்னு. ஆனால் என்னுடைய ஆண்டாள் என்னுடைய தாய் கேட்டது என்ன? முக்தி வேண்டும், ஞானம் வேண்டும், உன்னோடு ஐக்கியமாக வேண்டும். 30 நாள்கள் 30 பாசுரம் தெருப்பான பாடல்கள் பாடினாள். மாலை சூடினாள், இறைவனோடு ஒன்றாக மாறினாள். மாலை சூடினாள், இறைவனோடு மாலை சூடினாள். இப்படிப்பட்ட பாடல்கள் நாம் பாடணுன்றதுக்காக தான் அந்த தாய் கொடுத்துட்டு போயிருக்கிறா. என்னங்க 300 பாடலா 3000 பாடலா? வெறும் 30 பாடல். தயவு செஞ்சு என்னுடைய அன்பு நேயர்களே, நம்ம சந்ததிகளுக்கு நாம் விட்டுட்டு போகிறது திருப்பாவைங்கிறத மிகப்பெரிய சொத்து. இந்த சொத்துக்களை உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. ஒவ்வொரு
ஒவ்வொரு பாடல் 30 நாள் 30 பாடல் கற்றுக்க சொல்லுங்கள். இந்த வருஷம் இல்லைனாலும் அடுத்த வருஷம் சுயமாக இந்த பாடல்கள் எல்லாம் நீங்கள் பாட வேண்டும், இறைவனை தரிசிக்க வேண்டும். மார்கழி மாதம்னா அது ஆண்டாள் மாதம்தான், அது பாவை நோன்பு தான் இந்த பாட்டு மாதிரி. வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்கால நீராடி வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்கால நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதென செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலொரென்பாவாய் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலொரென்பாவாய். என்னுடைய அன்பு நேயர்கள் தயவு செஞ்சு குறித்து வச்சுங்க. எதிர்வரும் போகி பண்டிகை அன்னைக்கு இறைவனோடு ஐக்கியமாகிறாள் ஆண்டாள். அந்த நாளை நம்ம எல்லாரும் கொண்டாடணும். ருக்மணி கல்யாணம், ராதா கல்யாணம், இதையெல்லாம் சிறப்பாக நாம் எப்படி செலிப்ரேட் பண்ணுறோமோ, கொண்டாடுறோமோ, திருமணம் செஞ்சு அழகு பார்க்குறோமோ, அந்த மாதிரி இந்த ஆண்டாள் கல்யாணத்தை செஞ்சு அந்த நாளில் சீரோடும் சிறப்போடும் வாழணும். அப்படின்னா எதற்காக? மக்கள் எல்லாம் ஞானம் பெற வேண்டும். நான் அனுபவித்த அந்த சந்தோஷத்தை நீங்கள்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னு அந்த தாயார் வாழ்ந்து காட்டியிருக்காங்கன்னா அவங்க பாதம் பட்ட இடத்துல நம்ம பிறந்ததே மகா புண்ணியம் இல்லைங்களா? கணபதி என்றிட கவலைகள் மாறிடும், கணபதி என்றிட கவலைகள் மாறிடும், கணபதி என்றிட கவலைகள் மாறிடும், கருணை பெருகிடும் கல் நெஞ்சுருகிடும், கருணை பெருகிடும் கல் நெஞ்சுருகிடும், கணபதி என்றிட கவலைகள் மாறிடும், கவலைகள் மாறிடும். குணநிதி சங்கரல் கும்பிடும் தம்பிரான், குணநிதி சங்கரல் கும்பிடும் தம்பிரான், கணம் பல கவி சொல்ல தம்பிரான், கணம் பல கவி சொல்ல கருத்தும் பண்பும் அருள்வான், கணம் பல கவி சொல்ல கருத்தும் பண்பும் அருள்வான், கணபதி என்றிட கவலைகள் மாறிடும், கருணை பெருகிடும் கல் நெஞ்சுருகிடும், கணபதி என்றிட கவலைகள் மாறிடும். கணகணயன மணி கானத்துடன் முழங்க, கணகணயன மணி கானத்துடன் முழங்க, கணகணயன மணி கானத்துடன் முழங்க, கணகணயன மணி கானத்துடன் முழங்க, கானத்துடன் முழங்க, கானத்துடன் முழங்க, குணம் நிறை அன்பர்கள், குணம் நிறை அன்பர்கள் கும்பிட்டு மலர் தூவ, குணம் நிறை அன்பர்கள் கும்பிட்டு மலர் தூவ, இணையிலி சங்கரன் இணையிலி
சங்கரன் இறைஞ்சிடும் தெய்வமே இணையிலி சங்கரன் இறைஞ்சிடும் தெய்வமே இணையிலி சங்கரன் இறைஞ்சிடும் தெய்வமே மணங்கமழ் தமிழ் கவி மணம் கமழ் தமிழ் கவி மலத்தி அருள்பவன் மணம் தமிழ் தமிழ் கவி மலத்தி அருள்பவன் கணபதி என்றிட கவலைகள் மாறிடும் கருணை பெருகிடும் கல்நெஞ்சுருகிடும் கஜமுக கஜமுக கணநாத கஜமுக கஜமுக கணநாத கௌரி நந்தன கஜவதனா கஜமுக கஜமுக கணநாத மூஷிகவாகன मोदगहस्ता मूषिगवागन मोदगहस्ता चामरकर्णविलम्बितसूत्रा चामरकर्णविलम्बितसूत्रा वामनरूप महेश्वरपुत्रा वामनरूप महेश्वरपुत्रा महेश्वर पुत्र वामन रूप महेश्वर पुत्र विघ्न विनायक पाद नमस्ते विघ्न विनायक पाद नमस्ते गजमुग गजमुग गणनाथ गौरी नंदन गजवदना गजमुग गजमुग गणनाथ 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 வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து. எது வைகுந்தம் இது வைகுந்தம் இதுதான் உலகினில் வைகுந்தம். எது வைகுந்தம் இது வைகுந்தம் திருமலை தேவாவும் பொன்குன்றம். ஆனந்தம் பரமானந்தம் ஐயா திருமலை வைகுந்தம். ஆனந்தம் பரமானந்தம் ஐயா திருமலை வைகுந்தம். எது வைகுந்தம் இது வைகுந்தம் இதுதான் உலகினில் வைகுந்தம். கோசலையின் திருமகனே ராமா கண்ணே கண்மலர்வாய். காலை உலகம் கடமை ஆற்ற கருணை கடலே துயிலெழுவாய். காலை உலகம் கடமை ஆற்ற கருணை கடலே துயிலெழுவாய். எது வைகுந்தம் இது வைகுந்தம் அதுதான் உலகினில் வைகுந்தம். ஆனந்தம் பரமானந்தம் ஐயா திருமலை வைகுந்தம்.